ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா. தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு பாதுகாத்து வழிநடத்தினீர். சுகபத்திரமாய் என்னுடைய பிரயாணங்களில் என்னுடைய பணிகளில் எங்களோடு பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய சமூகத்திலே பாடல்களை பாடி என்னுடைய நன்றி வரிகளை ஏற்படுத்தவும் கொடுத்திருக்கின்ற இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா. தகப்பனே, விசேஷமாய் இந்த துதி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். ஒருவேளை கடந்த நாட்களில் அரசின் பலவிதமான கட்டுப்பாடுகளின் நடுவில் நாங்கள் கடந்து வந்தாலும் என் தேவன் இந்த நாளை நாங்கள் ஆராதனை நடத்தும்படியாக எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில நீங்கள் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இது வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரையும் ஏற்ற வேளை அழைத்துவார். இந்த இடத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை மகிமைப்படுத்துவர்களாக காணப்பட உதவி செய்யும். மாத்திரமல்ல, இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள், ஏக்கங்கள், துக்கத்தோடு வருகிறவர்கள் துக்கம் நீங்கி கடந்து செல்லட்டும். வேதனைகளோடு வருகிற வேதனைகள் நீக்கட்டும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்வீராக. பாடல் வேலையானாலும், சுப வேலையானாலும், துதி ஸ்தோத்திர வேலையானாலும், செய்தி வேலையானாலும் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களிடத்தில் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். நீரே எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை முழுவதும் உடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். இப்ப இயேசுவின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் மகிமைக்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து 20 ஆண்டு கீதங்கள் 20வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 20.
ஆண்டவரும் அருமையுமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் இந்த துதி ஆராதனையை நம்முடைய பாடகர் குழுவினர் பொருட்படுத்திக் கொள்வார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது பாடல்களை துதி வேளையை அவர்கள் பொருட்படுத்திக் கொள்வார்கள். முதலாவது திருமறை பகுதியை வாசிக்கிறோம். பொதுவான வேதம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேதபவனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 35 வசனங்கள் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிரேயப்பா என்பவன் பிரயத்தனமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளோ அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மற்ற இதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்களைப் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறை
இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விசாரித்து சொன்னார்கள் என்பதை பொதுவான வேதபோதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய சிவமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைந்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் இருந்த வண்ணமாக தலை காட்டி தேவாதி தேவனை எங்கள் மத்தியில் எழுந்திருந்தோம் என்று அவரை நோக்கி நாம் அன்றாடுவோம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அன்பின் பிதாவே, எங்களை காண போகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. காலையிலே வந்து நிற்கிறோம். எங்கள் விண்ணப்பம் வேண்டுதல் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அடிமையை நாளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த அதிகால வேளையில் ஆண்டவருக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்தும் வண்ணமாக நாம் எழுந்த நின்று கீர்த்தனைகளில் 13வது பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு நம்முடைய நமஸ்காரத்தை வணக்கத்தை நாம் செலுத்துவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், ஆத்துமமே என் உணர்வுள்ளவே உன்னாடவரை தொழுவேத்து நாடவரை
ஆண்டவரை பார்க்க ஓடி வந்தானா அல்லது தூர போயிட்டானா? சொல்லுங்க. ஆண்டவரே நான் பாவம் செய்த ஓடி வந்தானா அல்லது தூர போயிட்டானா? எங்க போனா? ஓடி ஒளிந்து கொண்டான். பாவம் ஒரு மனிதனை தூரத்தில் தள்ளி வைக்கும். பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்தில் வரவிடாது. ஏன்? தேவன் பரிசுத்தர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் என்னன்னு தெரியாது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அவனை தூர தள்ளுகிறது. பாவம் செய்தால் தானா எப்படி? ஒரு மனிதனுடைய மனிதன் பிறக்கும் பொழுதே ஜென்ம பாவம் அவனை அண்டிக் கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாக இல்லை. பாவம் ஏதாவது ஒரு வழியில் நம்மை அண்டித்தான் விடுகிறது. எனவேதான் பக்தன் இப்படியாக பாடுகிறான். சின்னம் சீருவாயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சின்னம் சீருவாயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். என்ன செய்தானா? அவருடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதினால் நமது மனவாட்டியாக மாற்றிக்கொண்டார். தூரம் தீரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து அரபியேந்தி, தூரம் தீரிந்த சீயோனே பாவம் நம்மை தேவனிடத்தில் பிரிக்கிறது என்று சொல்றோமே. பாவம்னா என்ன? எது பாவம்? இந்த கேள்வியை நேற்று சில வாலிப தமிழ்மார்ட்ட கேட்டேன், எது பாவம் சொல்லி. ஒட்டுமொத்தமாக சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா பாவம்னா பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாங்க. பாவமா? பாவம். வேதம் பல காரியங்களில் பாவம் என்று சொல்வது. நான் 5 காரியங்களில் பாவம்னா என்ன அப்படிங்கிறத வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நியாய பிரமாணத்தை மீறுகிறது. நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம். யோவான் தனது நிருபத்தில் 1ஆம் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றார், தேவன் நியாய பிரமாணம் என்ன? தேவன் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளைகள், தேவன் நமக்கு எழுதி கொடுத்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகள். நியாய பிரமாணத்தை மீறுவதெல்லாம் பாவம். அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அநீதி பாவம் என்று வேதம் சொல்கிறது. அநீதி. சாலமோன் ஞானி நீதிமொழி புத்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தீய நோக்கம் பாவம் என்று சொல்கிறார். உன்னுடைய நோக்கம் தீயதா இருந்தால், எண்ணம்
தீயதாக இருந்தால், செயல் தீயதாக இருந்தால் அது பாவம். பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று எழுதுகிறார். யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிறுவனத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும், மனுஷன் சொன்னாலே நம்ம தான் செய்யணும், இவன் செய்யக்கூடாது, அது அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம். 5 காரியம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இதில் ஏதாவது நம்மகிட்ட இருந்ததுன்னா, நான் யாரு? நான் பாவம் செய்தவன், தேவனிடத்தில் இல்லை, தேவனோடு இல்லை, நான் தூரம் இருக்கிறேன்னு அர்த்தம். தீய நோக்கம் இருக்கிறதா, அநீதி இருக்கிறதா, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேன் நான் இது வரைக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தும், நன்மை செய்ய வேண்டியது இருந்தும் தீமைதான் செய்வேன் என்று சொல்லி சுயமாய் நான் யோக்கியன், நான் எல்லாவற்றுக்கும் நான் செய்வது சரிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனும் நல்லவன் இல்லை என்று. தேவனுடைய பார்வை தேவன் ஒருவர் மாத்திரமே நல்லவர். அப்படியானால் பாவம் ஒரு கட்டாயம் மனிதனுக்கு குடிக்கொண்டிருக்கிறது. பாவம் என்ன செய்யுமா? முதலாவது ஒரு மனுஷனுக்கு முன்னால் நிற்கும். செய்கிற 51 அப்படி சொல்லுகிறது, ஒரு பாவம் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று. அடுத்து என்ன செய்யும்? அவனை பின்தொடரும். இதெல்லாம் போறாமல் நிழல் போல பின்தொடரும். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் பட்டு வாசற்படியில் படுத்து கொள்ளணும். அது போதாத சொல்லி நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும், நமக்குள்ளே ஒன்றித்து விடும். முன்னாக நிற்பது, நம்மை பின்தொடர்வது, வாசற்படியில் படுத்துக் கொள்வது, நமக்குள்ளே வாசம் செய்து என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும். நீதிமொழிகள் 28:13 தான் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவங்களை மறைக்கிறவள் வாழ்வடைய மாட்டான். இந்த நிலை மாறணும்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மோடு வந்தார். தெரிந்த பாடலை பாடலாமா? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஒரு மனிதனுடைய மாணவ கெட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி தன்னையே மரியாதை கொடுத்தார். ஏனென்றால் பாவம் என்பது இருள் போன்றது. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரது பாவம் ஒன்றுமில்லை. அந்த பாவம் அது இருளாகவே இருக்கிறது. அதனால் அந்த பாவ இருளமை சூழ்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் தேவனை ஒளியாக இருக்கிறவரை நம்மை வந்து தேற்றுவார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டு தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டு கைதட்டி பாடலாம். தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம்
தேவனை விட்டு நிரந்தரமாக எப்போதும் தூரமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சொன்னோம். பாவங்களை மீட்க இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டார். பாவத்தை மீட்பதற்கென்றே அவர் சிலுவையில் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். எப்படி சிலுவை மரணம் ஒரு கொடூரமான மரணமாயிற்று, அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரா? விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை ஒரு சிறு குழந்தை கீழே விழுவது போல் பெற்றோர் பார்த்தா என்ன செய்வாங்க? பார்த்து கொண்டே இருப்பாங்களா? காவி போய் குளிப்பாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அடிபட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஓடி போய் குளிப்பாங்க. அவருடைய சாயலில் அவரை போல படைத்தவர். அவர் எப்படி இருப்பார்? பாவியை மீட்க தாவியே உயிரை தாவே ஈந்தவரா, பாவியை மீட்க தாவியே உயிரை தாவே ஈந்தவரா, இன்னும் நேரியம் கருணை இறைவர முன்பு நிலம் துதிய மனமே தேயும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆவியான என்னை நான் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஆமே என்பது ஜீவனை மனம் வந்து என் பிள்ளைகளை நான் மீட்கெடுக்கும் என்று சொன்னார். எனவே தான் அவருக்கு ஒவ்வொரு நிலையும் எல்லா நிலையிலும் நம்ம என்ன செய்யறோம்? தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு பழைய பாடல் தோத்திரம் இயேசுநாதா, யாரெல்லாம் அந்த பாட்டு தெரியாதோ அவங்க மட்டும் பாட வேண்டாம். தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று தோத்திரம் இயேசுநாதா. இந்த பாடத்தை உங்களுக்காக சிலுவையில் கிட்டவரை குறித்து பாடுகிறோம். தோத்திரம் செய்தோம் நின்னடியார் தீரும் நின்னோ நீரவாழியா தீரந்த நித்தீரமோது வழியா, நின்னோ நீரவாழியா தீரந்த நித்தீரமோது வழியா, நின்னடியார்க்கு வீணாய் தன்னை தேரவோமே கந்ததம், நின்னடியார்க்கு வீணாய் தன்னை தேரவோமே கந்ததம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது? நான் பாவம் செய்யாமல் நீதிமானாக இருந்தேனோ? யோசித்து பாருங்க. எண்ணி பார்த்தீங்கன்னா நாம வெற்றி தலை புரிய வேண்டியதில்லை. அதை எண்ணி பார்க்காததுனால தான் தவறு மேல் தவறு இஷ்டம் போல செய்கிறோம். வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். ஏன் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து போவதில்லை? இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இயேசுவினுடைய விருப்பம் என்ன? நாம் அனைவரும் அவரோடு இருக்க வேண்டும் என்று. சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நான் அதற்கு பாத்திரமாக இருக்கிறேனா என்று பார்க்கணும். சற்று நேரம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று தேவன் சொல்கிறார். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என் பாவங்கள் எத்தனை இருக்கும்? அவருடைய சுபாவம் என்ன? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ என்னுடைய பாவங்களை அகற்றுவார். உங்களுக்கு கிழக்கினுடைய எங்கு மேற்குடைய எங்கு தெரியுமா? சமுத்திரத்தின் ஆழத்தில் மூடி போடுவார். அதை நினையாது இருப்பாரா? முதுகு பின்னால் எடுத்து போடுவார். நாம் நினைக்கணும், பாவங்களை நினைக்கணும். பாவங்கள் எத்தனையோ நீரையாரிலும் தரும், பாவங்கள் எத்தனையோ பாடான நோயை
என்ற ஒரு நம்பிக்கை, அது கிறிஸ்தவருக்கு கிடைத்த ஒரு வாக்கியம். அதை பயன்படுத்துகிறோமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீர் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீர் தேவன் தாங்கினாரே. பாவம் எனக்கு இருக்கு, நான் என்ன செய்ய? வெரி சிம்பிள். முதலாவது என்ன செய்யணும்? நாம அதை அக்செப்ட் பண்ணணும், ஒத்துக்கணும். நான் வெரி சிம்பிள்னு சொன்னேன். நான் இதுதான் அநேகருக்கு கஷ்டம். மனுஷனுடைய பண்பு தவறு என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்லுவான். ஆனால் தனது தவறை ஒத்துக்கொள்ள மனதில்லை. நிகழ்ந்தது என்ன? ஏதேனிலிருந்து துறக்கப்பட்டாங்க. அந்த ஏதேனின் பாடம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. பவுல் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான் என்று. தாவீது என் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக் கொடுக்கிறார். செய்தி 51:4 அப்படி சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். நெகேமியா தனக்காகவும் தன்னோடு இருந்தவர்களுக்காகவும், ஆண்டவரே நான் முன்பதாக பாவம் செய்தோம் என்று ஒரு பொதுவான பாவ அறிக்கையை சொல்லுகிறார். ஒத்துக்கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு கட்டாயம் இருக்கணும். நான் செய்தது பாவம், ஆண்டவரே நான் முன்பதாக நான் பாவம் செய்தேன் அப்பா என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு பாடும் நான் பாவிதான் என்று பாடுகிறோம். பாட்டுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கிறோம். நான் பாவிதான், ஆனால் மீண்டும் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் என்று நாம் பாடுகிறோமே. உண்மையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பாவி, பாவம் எனக்கு இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறதா? ஏன் சொல்லணும்? நான் அப்போது சொன்னது போல நமக்கு எந்த ஒரு வாழ்வு இருக்கிறது, இது ஒரு கூடாத வாழ்க்கை, நித்திய வாழ்க்கைக்குள்ள போகணும். தேவன் ஒருவேளை ஒரு இயேசு வருவாரா, நான் சபை எடுத்துக்கொள்ள பொழுது ஓடிக்கலாம், உபத்திரக்காரர்கள் இருக்கக்கூடாது. எல்லாரும் அதை ஜெபத்தோடு நான் பாவிதான் என்று உடைய பாவத்தை வந்து கொள்ளலாம். நான் பாவிதான் அறிக்கையிடணும், விட்டுவிடணும். ஒப்புக்கொள்ளணும், அறிக்கையிடணும், விட்டுறணும். இப்போ அறிக்கை விட்டு திரும்ப அதை செய்யக்கூடாது. அது வேதம் சொல்கிறது, நாய் நான் கக்கினதை தின்னுவதற்கு போன உலகத்தில் எந்த பிராணியும் செய்ய கக்கினதை சாப்பிடாத நாய் தான் சாப்பிடும். பன்றி எத்தனை கழிவு விட்டாலும் திரும்ப செய்து போகும். அதை போல் வந்தது பாவம் செய்தவன். ஒவ்வொரு நாளும் நம்ம நீதிமானா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதுனால ஒத்துக்கொள்ளணும், அறிக்கையிடணும், அதை விட்டுவிடணும். பாவத்தை விட்டுவிடுதல் வேண்டாம் அப்படிங்கிறது அது என்ன வேணும்? அது குறித்து ஒரு வெறுப்பு வேணும். இது வேண்டாம் என்று, இது பாவம் என்று உணர்ந்த பிறகு மீண்டும் மீண்டும் அது செய்தால் அது சொல்வது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்ற வாழ்க்கையை நாயின் வாழ்க்கையை போல, பன்றியின் வாழ்க்கையை போல இருக்கிறது என்று அர்த்தம்.
பாவம் செய்த எண்ணத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். பாவத்துக்கு கிடைப்பது என்ன? தோஷம். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று வேதம் சொல்கிறது. தோஷம் அது எதை குறிக்கிறது? சாபம், நித்திய சாபம். என்னோடு மட்டுமல்லாமல் என் குடும்பத்தார், என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு என் பாவத்தின் நிமித்தம் எனக்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அதனால் பயம் கிடையாது. ஒரு பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பாவி மிகுதியான நன்மையை கெடுப்பான். ஒருவேளை இந்த தேவர்களோடு இடைபடுவதற்கான காரணம் இந்த திருச்சபை மீது அன்பு வைத்த அன்பு பிள்ளைகளே, பாவம் நமக்கு வேண்டாம், அதை உதறி தள்ளிவிட்டு ஒரு புது வாழ்வோடு வருவோம். ஒரு புது வாழ்வோடு வரும்பொழுது திருச்சபை வளர்ந்து பெருகும். திருச்சபை அது எழுப்பி பிரகாசிக்கும். எழுப்பதோட திருச்சபையாக இருக்கும். தேவனுக்கு பிரியமான ஒரு திருச்சபையாக இருக்கும் என்று தேவன் விரும்பலாம். இருதய கடினமும் இருதய கடினமும் முரட்டாட்டமும் பிடிவாதத்தை விட்டு விலகுவோம். அது என்னத்தை நமக்கு தரப்போவது? பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் அறிந்தாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் அறிந்தாரே. தேவனை உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. பாவத்தை ஒத்துக் கொள்வோம், அறிக்கையிடுவோம், விட்டு விடுவோம். அப்பொழுது தேவன் அதை கழுவி விடுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நீங்க சங்கீதம் 51 நீங்க வைத்தீங்கன்னா நான் சொல்ற எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். சுத்திகரியும் முதல் வசனம், 2ஆம் வசனம் எல்லாமே நான் சொல்லுறேன். சுத்திகரி மாட்டவரே, சுத்திகரியும். தாவீது நாட்களில் சுத்திகரிப்பதற்கு தேவன் அந்த ரத்தத்தை, இயேசு கிறிஸ்து சிலுவை ரத்தத்தை சிந்தவில்லை. அவன் பலியிட்டு தான் ஆகணும். நாளைக்கு நமக்கு ஒரு பாக்கியம். நம்ம நீங்க பலி செலுத்தணும்னு சொன்னா ஒரு பலிக்கு 20,000 ரூபாய் வேணும். 20,000 குறைஞ்ச ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு வாங்க முடியாது. அப்போ பாவம் மன்னிப்பு நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது அர்த்தம். உதாசீனப்படுத்திருக்கிறார். என்னை பாவத்திலிருந்து கழுவப்படும். அந்த பாவத்திற்கு ஒரு நிரந்தரமான முடிவு, முற்றுப்புள்ளி வைக்கும். இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அற்புதங்கள் சொல்லப்படுதெல்லாம் இனி பாவம் செய்யாதே. தேவன் அதைத்தான் நம்மை பார்க்கிறார். இனி பாவம் செய்யாதே. Don't commit the sin hereafter. Put a permanent full stop. Full stop வச்சிடணும், முற்றுப்புள்ளி வச்சிடணும். அப்போதான் நமக்கு அதை மேற்கொள்ள ஒரு பலன் கிடைக்கும். எதிர்த்து நிற்க முடியும், பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும். பாவத்தை ஒப்புக்கொள்வோம், பாவத்தை அறிக்கையிடுவோம், பாவத்தை வெறுத்து விடுவோம், பாவத்தில்
கழுவப்படுவோம். அது ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். அதை மேற்கொள்ள தேவன் பலன் தருவார். எதிர்த்து நிற்கவும் கர்த்தர் பலன் தருவார். ஆனாலும் நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். சுற்றிலும் பாவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களில் நாம் தவறிவிடக்கூடும். நீதிமானான பின் ஒரு நீதிமான் விழுந்தால் என்ன இழந்திருப்பான்? ஒரு பாவம் செய்து அதை நியாயப்படுத்தினால் அது பாவத்திலுமே பாவம் செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் வழிவர முடியாது. ஆனால் பாவத்திலிருந்து கழுவப்பட்ட பின்பு அந்த பழைய அந்த ஆசை ஏதேனும் வரும்போது ஆவியானவர் நிலை கூட்டுவார். மகனே இது பாவம், மகளே இது பாவம் என்று சொல்லுவார். ஏன்னா சாத்தானுடைய நோக்கம் என்ன? தனக்கு கூட்டத்தை சேர்க்கணும். எளிதாய் நம்மை விடப்படணும், எளிதாய் விடப்படணும். இங்கேயும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். என்ன சொல்றான் என்று கேட்டுக்கொண்டு தான் இருப்பான். எப்படி வருவான்னு நினைக்கிறீங்களா? எனக்குள் பாவம் இருக்கும் பொழுது நான் பாவத்தோடு வந்தேனால் பாவ சிந்தனை எனக்கு இருப்பது என் இதயத்தோடு இருக்க மாட்டார். ஏன்னா பாவம் என் இதயத்தில் வாசம் செய்வதனால் அவன் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கும். என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து செல்போனை பார்த்துக்கிட்டு இந்த பைத்தியக்காரன் என்ன பேசுறான்னு பின்னடி மற்றவங்க என்ன செய்யறாங்க பார்த்துட்டு என்ன தூங்கு இதான் சொல்லிட்டு இருக்கோம். அது சொன்னாலே அதுதான் என்ன ஒன்று கொண்ட கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லைன்னு அர்த்தம். பழைய பாவ ஆசை வருதோ பசாசி மேலே பட்சம் போரத்து தீரும் வருதோ அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அகிரி கடல் தள்ளுவானே நீ எது பாவம், பாவம் என்ன செய்யும், மனுஷன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு இப்போ நாம் தெய்வம் ஒப்புரவாகிற நேரம் ஆயத்தமாவோம். யோசித்து பார்ப்போம். முன்னாள் காரியங்களை யோசித்து பார்த்து பாடல் வழியாகவே என்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து போகிறோம். நீங்கள் உங்களை மனம் ஒருமனமாக இருக்க வேண்டும் இருக்கும் என்று நீங்கள் தைரியமாக இருந்தால் நீங்கள் ஸ்திரீக்கு வரக்கூடிய சாங்கை பார்த்து பாடுங்க. இல்லைன்னா இல்லை தெரிந்த பாடல் தெரியாத பாடல் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்? தேவனோடு ஆண்டவரே உங்களை பரிசோதனை செய்கிற நேரம் இது. நான் உம்மோடு ஐக்கியமாகட்டும் என்று உம்மோடு வாழ விரும்புகிறேன். கிறிஸ்துவுடன் நான் வாழ வேண்டும். கிறிஸ்து விட்டு தூரம் போயிருக்கிறார். பாவியேற்றும் ரவி மன்றாட்டை பறித்து ஐயா தயை பொறித்து வீரையா பறித்து வீரையா தயை பொறித்து வீரையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி ஏசுராஜனே பாவநாசனே சரே ஏசுராஜனே பாவநாசனே சரே. ஆண்டவரே, இளவயதின் பாவத்தை நினையாதிரும், என் சிறுவயதின் பாவத்தை நினையாதிரும் என்று அவரை நோக்கி சொல்லுவோம். இனி எனக்கு பாவம் வேண்டாம், பிறருக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சு வேண்டாம், பிறருக்கு விரோதமாய் வைராக்கியம் வேண்டாம். தேவனே உமது அன்பு எனக்கு வரட்டும்.
எல்லாம் அறிந்த
இரக்கம் நிறைந்த தேவன், உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர்தான் நமக்கு தகப்பன், அவர்தான் நமக்கு தாய், தாயும் தந்தையுமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். யெகோவா ரப்பே என்பது அவருடைய நாமம். அவரை அண்டிக் கொள்ளுவோம். தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கிற மனதில்லாதிருக்கிறவர்கள் கேடான சிந்தனைகளை செய்வதற்கு தேவனை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அநியாயம் செய்கிறார்கள், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம் அதனால் நிறைந்தவர்களாக, பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம் நிறைந்தவர்களாக, புறம் கூறுகிறவர்களாக, அவதூறு பண்ணுகிறவர்களாக, தேவ பகைஞராய், துராகீனம் பண்ணுகிறவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், வீம்புக்காரராய், பொல்லாதவர்களை யோசித்து அதை பிடித்தவர்களாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கைகளை மீறவர்களாய், சுவாபம் இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், இரக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று 2 தீமோத்தேயு 3:5 பார்க்கிறோம். ஆனால் ரோமர் 1:32 சொல்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். Be careful, be careful. எச்சரிக்கையாயிருப்போம், ஜாக்கிரதையாயிருப்போம். Don't play with God. தேவனோடு விளையாடாமல், உனக்கு விளையாட்டு நண்பன் அல்ல. அவர் நீதி செய்கிற தேவன், வல்லமையுள்ளவர், பராக்கிரமமுள்ள தேவன், ஒரு எச்சரிக்கை தேவன். அவர் அக்கினிமயமானவர், அக்கினியாய் பதில் தருகிறவர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவர் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருந்தால் மகனே, மகளே, என் அன்பு சகோதரா, அதை விட்டு மனம் திரும்பு. இன்னொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நான் அறிகிறேன். தேவன் நீதியுள்ள தேவன், நீதியை செய்கிறவர், தன் பிள்ளைகள் நீதிமான்களாக விரும்புகிறவர், சுத்தமாக இருக்க விரும்புகிறவர், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். ஒரு கோரசை பாடி ஒரு நன்றி செலுத்தி நாம் முடிப்போம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா, அசுத்தம் யாவும்
நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுவதற்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஒன்றுக்கும் உதவாத குப்பையும் பூசியுமா என்ற என்னையும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டி என்னென்ன காரியங்களை என் பிள்ளைகளுக்கு சொல் என்று சொன்னீரே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இப்பொழுதும் உடைய சன்னிதானத்திலே யார் யாரும் நோக்கி மாட்டார்களோ அவருடைய விண்ணப்பத்தை கேட்பீராக. இந்த ஸ்தலம் ஜபத்தை கேட்கிற ஸ்தலம் அல்லவா? நீர் இங்கு வந்திருக்கிறீரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார், அவருடைய வேண்டுதலை பார்க்கப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கும் அப்பா. வேண்டும் வேண்டாம் ஆண்டவரே. எருசலேமுக்கு விரோதமாய் உடைய தூதன் பட்டயத்தை உருவின பொழுது போதும் இருந்து பட்டயத்தை உருவின போடு என்று சொன்னீரே, அப்படியே சொல்லுவீராக. தேசத்திலிருந்து இந்த கொரோனா வியாதியை அகற்றி போடுவீராக. பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் ஆண்டவரே ஜனங்கள் திரிவதை பார்க்கிறீரே, தயவா இறங்கும். எங்கள் திருச்செவியுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒரு துன்பங்களை மாற்றும், வியாதியை மாற்றும், பலவீனங்களை மாற்றும், புதுபலம் கொடுப்பீராக. திருச்சபையாய் ஒன்று கூடி கேட்கிறோம் அப்பா, கண்ணீரோடு கேட்கிறோம். தேவனே மன்றாடி கேட்கிறோம். உதவி செய்யும், உதவி செய்யும். பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ கிருபை செய்யும். பாவத்தை சீ என்று அருவருத்து பாவம் இல்லாமல் நீதிமான்களாய் வாழ கிருபை செய்யும். இனி அநீதி வேண்டாம், தீய நோக்கம் வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமும் பிழையற்றவர்களும் மாசு இல்லாதவர்களுமாய் விளங்க கிருபை செய்வீராக. இப்படி இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக, பரிசுத்தமாக்குவீராக. தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த விவாக அறிக்கை தென்னிந்திய திருச்சபை தென்காசி வடக்கு சியோன் நகசேகரம் சியோன் திருச்சபையைச் சேர்ந்த ரெவரண்ட் கே. அருள்ராஜ் பிச்சமுத்து, திருப்பதி ஜபா அருள்ராஜுடைய மகள் செல்வி ஜில்லா ஸ்டாலினும், பாவூர் சத்திரம் மேற்கு சேகரம் பாவூர் சத்திரம் மேற்கு சபையைச் சேர்ந்த திரு ஏ. ராஜதுரை, திருமதி ஆர். அற்புத சந்திரவிமலா உடைய மகன் லார்சன் சமையலும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று யாராய் அறிந்திருந்தால் சேகர குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாம் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலங்களில் குடும்பங்களிலே நன்மையான காரியங்களை அறிந்து செய்கிறீர் நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் ஆசீர்வதியும் திருமணத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா விதமான ஆயத்தங்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக குறிக்கப்பட்ட நாளிலே சரிதானத்திலே அருமையான பிள்ளைகளை நீர் கடவுளும் படையுமாக இணைத்து ஆசீர்வதியும். காணாத கல்யாண வீட்டில் ஆண்டவர் பிரசனராயிருந்தது போல அருமையான பிள்ளைகளை திருமணத்தில் நீர் பிரசனராக இருந்தவர்களும் எங்கள் ஆண்டுடைய நாமை மேம்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாளை ஆசிரியர்கள் 25ஆம் தேதி பி. அலிஷா சுபாஷினி, டாக்டர் திருமதி பி. கரோலின், 27ஆம் தேதி கே. ஜோஸ்வாசன் ஜேம்ஸ், சன்னா திரு ஜேம்ஸ் பாண்டியராஜ், 29ஆம் தேதி திரு எம். கிரீடராஜன், 29ஆம் தேதி திரு பி. சிவி சக்கரவர்த்தி,
29ஆம் தேதி திருமணி தியான பொற்செல்வி விரிவானது ஜே லாரன்ஸ் அப்ரஹாம். 1ஆம் தேதி திரு பி கிரீன்வே அனராஜ். எழுந்திருக்க இவர்களுக்காக பாடகர் குழுவினர் சேஷித்த பாடலை பாடுவார்கள். வருஷத்தை நம்பினால் முடிசூட்டுகிறீர்கள். பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம், பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய நம்பினால், புதிய கிருபையினால் எங்களுடைய சொந்தம் தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும். நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஒருவேளை நாளைய தினம் அரசாங்க உலகின் பிரகாரம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாளை நடைபெறுகின்ற ஆராதனையை நாம் இன்று காலையிலே ஆண்டுடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக எல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள், வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள். ஆகவே அன்று காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தோத்திர திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள். ஆகவே அன்று காலை 6 மணிக்கு ஸ்தோத்திர திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவனமாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அந்த ஆராதனையை கொண்டு வருவோமாக. ஒருவேளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி, ஒருவேளை லாக்டவுன் என்று சொன்னால் அன்று ஆராதனை நடைபெற மாட்டாது. லாக்டவுன் இல்லை என்று சொன்னால் வழக்கம் போல காலை 9 மணிக்கு முதலாவது வாரமாக இருப்பதினாலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் சொல்லுகின்ற உத்தரவின்படி லாக்டவுன் என்று சொன்னால் ஆராதனை கிடையாது. ஒருவேளை லாக்டவுன் இல்லை என்று சொன்னால் காலை 9 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிப்போம். பிள்ளைகள் ஆண்டவருக்காக வளரவும், ஆண்டுடைய வசனங்களை சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொள்ளவும் நமக்கு வழக்கமாக மே மாதத்திலே விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறும். ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 1ஆம் தேதி முதல் நமக்கு விடுமுறை வேதாகம பள்ளி BBS வகுப்புகள் நடைபெறும். ஆகவே நமக்கு இடவசதி அதிகமாக இருப்பதனாலே நாம் BBS நடத்துகிறோம். ஆனால் சில சமயங்களிலே எண்ணிக்கை அதிகமாக உண்டு, ஆனாலும் அவர்கள் நடத்துகிறார்கள். ஆகவே நாம் யோசித்தோம், ஆனால் அந்த
இடவசதி இருப்பதினாலே போன வருஷமும் நடக்கவில்லை. ஆகவே இந்த ஆண்டு நடத்த வேண்டும் என்று நாம் யோசித்திருக்கிறோம். ஆண்டுடைய சித்தம் என்று உணர்கிறோம். ஆகவே பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அதற்கு முந்தைய நாள் மாலை 5 மணிக்கு நீங்கள் கூடும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆலயத்தை கூடும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசிய குறித்தான ஒரு அறிவிப்பு. கடந்த வாரம் நடைபெற்ற எல்சிஎஃப் கூட்டத்தின் தீர்மானத்தின்படி நாம் தற்போது ஒவ்வொரு குடும்பத்தினரும் வருடத்திற்கு 1000 ரூபாய் எல்சிஎஃப் கட்டுகிறோம். ஈஸ்டர் மற்றும் பிரதிஷ்டை கிறிஸ்மஸ் வழியாக 1000 செலுத்தி வருகிறோம். தற்போது இந்த வருகின்ற இந்த நிதியாண்டிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நாம் ரெண்டையும் சேர்த்து வருடத்திற்கு ஒரு குடும்பத்தினர் 2000 ரூபாய் எல்சிஎம் மற்றும் வரி மொத்தமாக 2000 ரூபாய் நீங்கள் எல்சிஎம் கவலையே செய்யலாம், வைக்கலாம். ஆலயத்திற்கு வருடந்தோறும் ஒரு குடும்பத்தினர் செலுத்த வேண்டிய தொகையானது 2000 ரூபாய் குறைந்தபட்சம். இதை நீங்கள் மாதமாக வைக்கலாம், ஒவ்வொரு குவார்ட்டராக வைக்கலாம், மொத்தமாகவும் கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பத்திற்கு விடப்படுகிறது. எல்சிஎம் கவர் வழங்குவதும் நீங்கள் வைக்கலாம். இனி எல்சிஎம் கணக்கு என்பது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி முடிய, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி முடிய. ஒருவேளை இந்த ஆண்டில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்களில் எல்சிஎம் கவரில் நீங்கள் வைத்து ரசீது பெற்றிருந்தீர்களானால் அதை இது ஏப்ரல் 1லிருந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஜனவரி, பிப்ரவரியில் செலுத்திய எல்சிஎம் இந்த ஆண்டிற்கான தொகையை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற தொகைக்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இது மொத்தமாக 2000 ரூபாயை மாதம் நீங்கள் செலுத்தினால் போதும். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் வரி விதிக்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாரும் எழுந்திருந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கும்படியாக பிறந்த நாள் சோதர காணிக்கைகளையும் தேவ சமூகத்தை படைக்கும்படியாக 673வது கீதங்களை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவ சமூகத்திலே படைப்போம். Look at my
காலத்திலே நம்முடைய திருமண்டல பெருமன்றத்தின் மூலமாக திருமண்டல உபதலைவராக கணம் டிபி சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குருத்துவ செயலராக கணம் பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, லே செயலராக திரு டிஎஸ் ஜெயஸ்ரீ ஐயா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமண்டல இந்த உத்தியோகஸ்தர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் திரு புஷ்பராஜ் ஆசிரியர் அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தினுடைய மேல்நிலைப் பள்ளி மற்றும் பள்ளிகளுடைய மேலாளராக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களை கரங்களை தட்டி அனைவரும் அதோடு நாம் வாழ்த்துகின்றோம். உண்மையிலே நம்முடைய செயலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய பணியில் சிறக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் பேராயர் தேர்வு செய்யப்பட வேண்டும். தயவுசெய்து அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டுடைய திட்டமும் ஆண்டுடைய சித்தமும் நிறைவேற வேண்டும். என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவே நம்முடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு பேராயரையும் தேர்வு செய்ய வேண்டும். அதற்காகவும் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய திருமண்டலத்தை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணக்கிடவோம். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கருவி செய்திலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் தாவே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உரிமையோடு அப்பா பிதாவை என்று அழைப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக அருமையான ஐயாவின் மூலமாக இந்த ஆராதனையில் அநேக வசனங்கள் எங்களுக்கு நினைப்பூட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் இறுதியில் சகாயமின்றி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாண்டவரே, நாங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் உமக்கு பிரியமுள்ள மகளாக வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த இரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். கொரோனா ஒரு கொடிய காலத்தில் நாங்கள் இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறவனமாக நாங்கள் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கோட்டை, அரண், அடைக்கலம், துருகம், பாதுகாப்பு. ஏசாயா புத்தகத்திலே சொல்லுவனமாக என்னுடைய கரத்தின் நிழலினாலே உன்னை மூடி பாதுகாப்பேன் என்று சொல்லி, ஆமாண்டவரே, உன்னுடைய கரத்தின் நிழலினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சூழலை நீங்கள் மாற்றி போடுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதற்கு காரணம் என்ன இருந்தாலும் நாங்கள் எங்களையே உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க இந்த காலங்களிலே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று நெகேமியா சொல்கிறவனமாக இதோ எங்களுடைய பாவங்களோ எங்களுடைய அக்கிரமமோ எங்களுடைய மீறல்களோ இந்த கொடிதான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னார். தயவுபோது மன்னித்து இந்த கொடிய வியாதியை முற்றிலுமாக அழித்து போடும். அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகப்பனே, இந்த சூழ்நிலை நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைக்கு உதவி செய்யும். மாத்திரமல்ல, என்னுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக இந்த காலங்களிலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தும்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒருவேளை காலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவாக என்று சொல்லியிருக்கிறேன். காலையிலே உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தினாலே, உங்களுடைய கிருபையினாலே உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எத்தனையோ மக்களை பிடிப்படுத்தான சூழ்நிலையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய கிருபைகளை தாங்குகிறது. நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை எல்லாம் சந்தியும். குறிப்பாக இது காலவெளியிலே பொருளாதார தேவையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தியும். பணிகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறேன். வாக்கு தத்தம் பண்ணின உண்மையுள்ள ஆண்டவரே, உங்களுடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாக்கோபு ஜெபிக்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தாருடைய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி உறுதியாக பற்றி கொண்டார். தகப்பனுடைய பாதத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆன்லைனிலே, இந்த ஜெபத்திலே பங்கு கொள்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்வில் போதுமானதாக வழி நடத்தும். என்னுடைய திருச்சபை ஆசீர்வதிங்க. என்னுடைய சேகரத்தை ஆசீர்வதியும். என்னுடைய திருமண்டலத்திற்காக ஸ்தோத்திரம். புதிதாக திருமண்டல உத்தியோகஸ்தராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ரெவரண்ட் டிபி சுவாமிதாஸ் ஐயாவுக்காக, ரெவரண்ட் பாஸ்கர் கடகராஜ் ஐயாவுக்காக, திரு டிஎஸ் ஜெயஸ்ரீ ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவர்கள் மூலமாக திருமண்டலம் சிறப்பாக ஆண்டவரை வழிநடத்தப்படுவதற்கு உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். ஆண்டவரை தொடர்ந்து ஞானத்தை தாரும். திருமண்டலத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, என்னுடைய திருமண்டலத்தின் உயர்நிலை, மேல்நிலை மற்றும் சிறப்பு பள்ளியினுடைய மேலாளராக பொறுப்பேற்றிருக்கிற திருச்சபையை சார்ந்த திரு புஷ்பராஜ் ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்களே ஞானத்தினால் நிறைத்தருவே எல்லா பாடசாலைகளை குறித்த ஆண்டவரே கரிசனையை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். பாடசாலைகள் சிறப்பாக செயல்படுவதற்கு, ஒருவேளை எல்லாம் ஆண்டவரை நல்ல முறை நடைபெறுவதற்கு அடியானையும் ஞானத்தினால் நிறைத்து ஆண்டவரை அவர்கள் மூலமாக எல்லா பாடசாலைகளும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை வந்திருக்கிற எங்களுடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் குறைவுள்ளவர்கள், நிறைவானவர். என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றிப்போம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் கிருபைகளோடு இருக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தாதரிக்க கடவர். கர்த்தருடைய திருப்பத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணிகள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய திருப்பத்தின் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான